முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரிவல்லை. இந்த கதையோட முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரியோட மனைவியான ஆதினி தான். இவங்க 2 பேருக்கும் திருமணம் வந்து கொதினிமலையிலிருந்து பரமலைக்கு போறாங்க. அப்ப ராஜாராணி மரத்துக்கு போறாங்க. மர பேர் பார்த்தீங்கன்னா ராஜமரம். பகல்ல வந்து சூரிய வெளிச்சத்தை உருவாக்கி ஒளி வீசுகிற ஒரு மரம் தான் இருக்கு. அந்த மரத்துக்கு 2 பேரும் போயிட்டு அந்த மரத்துக்கு போவாங்க. ஆனா வந்து தேர் போறாங்க, சரியான பாதை இல்லைங்கிறதுனால தேர் அங்கே நிறுத்தி வச்சு 2 பேரும் நடந்து போறாங்க. அவங்க நடந்து போய் அதை பார்த்துட்டு திருப்பி வரக்குள்ள கடுமையான ஒரு மழை பெய்யுது. அதுக்கப்புறம் அந்த குகைக்குள்ள போய் தஞ்சம் அடைகிறாங்க. திருப்பி மழை நின்றது. மழையினால பெய்கிற அட்டை பூச்சிகளுக்கு பயந்து பொறுமையாக வராங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேரில் முல்லை கொடி படர்ந்தது. இது கீழே போனால் இது இறந்துருங்கிறதுக்காக இதை